ஒரு 2 கப்பு போல் கருப்பு உளுந்தை நல்லா உடச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா வயலில் உள்ள உளுந்தை தான் வந்து வாங்கி அதை புடச்சி இப்படி வச்சுப்போம். ஒரு 5 கிலோ அந்த மாதிரி. நீங்கள் கடையில் உள்ள உளுந்தும் ஆனால் கூடுமானம் மட்டும் கருப்பு உளுந்தை யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு பல் முழு பூண்டு உரித்து வச்சுக்கோங்க, 2 பெருங்காயம், ஒரு 25 இல்லை 30 பட்டை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா வெயில் இல்லாமல் நிழலில் உலர்த்தி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நல்லெண்ணெய், கொஞ்சம் எண்ணெய் சட்டி வச்சு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி அதில் 2 பெருங்காயத்தை போட்டு நல்லா பொரிய விடுங்க. கருவடிக்கக்கூடாதுங்க. சிம்மில் வச்சு பார்த்தீங்களா, அப்போது நல்லா பெருங்காயம் வந்து நல்லா பொரிய ஆரம்பிக்கும். நல்லா செவந்ததுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. கூடுமானம் மட்டும் நல்லெண்ணெயே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளோட பொடி வந்து ரொம்ப நாள் கெடாமல் நல்ல உண்மையிலே கருப்புளுந்தில் அரைச்சி பாருங்கங்க, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கருப்புளுந்து தான் வந்து இடுப்புக்கு, முக்கியமாக பெண்களுக்கு வந்து கருப்புளுந்து தாங்க ரொம்ப நல்லது. இப்போ வந்து தாங்க வெள்ளை உளுந்து, அந்த காலத்துலலாம் கருப்புளுந்து தானே நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக வந்து பொடிக்கு அட்லீஸ்ட் மாவுக்கு சேர்க்கலனா கூட இந்த கருப்புளுந்து வந்து பொடிக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சிம்மில் வச்சு எல்லா உளுந்தும் கொஞ்சம் சவக்கிற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கோங்க. பொடியில் முக்கியமே வந்து இந்த உளுந்து வறுக்கிறது தாங்க. அதனால் நல்லா எந்த அளவுக்கு உளுந்தை வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம பொடி வந்து நல்லாயிருக்கும். அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் இருக்குல்ல, பட்டை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, எல்லாமே இதே மாதிரியே தாங்க கொஞ்சமாக சிம்மில் வச்சுட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்து வருங்க. வெறும் சட்டியில் வறுக்காதீங்க. அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி எங்கள் அம்மா செய்கிறாங்க. பட்டை மிளகாவும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப கருவ விட்றாதீங்க, அப்புறம் அந்த பொடியில் வந்து கருவுன வாடை வரும். அதனால் ஓரளவு வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம்ல, கடலைப்பருப்பையும் போட்டு நல்லா வறுத்து இந்த மாதிரி முறையில் செஞ்சு பாருங்கள். உண்மையிலே பொடி அட்டகாசமாக இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் கருவேப்பிலை அப்புறம் கருப்புளுந்தெல்லாம் சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எனக்கு பார்த்திங்கன்னா முடியெல்லாம் ஒரு மாதிரி 10th கொஞ்சம் நரைச்சி போயிடுச்சு. இந்த கருவேப்பிலை பொடி தான் நான் அடிக்கடி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஓரளவு கொஞ்சம் கலர் மாறுற மாதிரி நமக்கே தெரியும். கருவேப்பிலையில் உருண்டை காலையிலேயே வெறும் வயிற்றுல கருவேப்பிலையை அரைச்சி ஜூஸாக அந்த மாதிரி குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிலீஃபை தரும் இந்த கருவேப்பிலை. ஸோ நிழலில் வெயிலில் வச்சிடாதீங்க. வெயிலில் வச்சிங்கன்னா கருவேப்பிலையோட சத்து போயிடும். ஸோ நிழலில் காய வச்சு அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு வச்சுருக்கோமா, எல்லாத்தையும் ஒரே கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. பூண்டை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா பூண்டை வந்து நம்ம இதோட சேர்த்து அரைக்க மாட்டோம், அதை தனியாக தான் அரைப்போம். ஸோ பூண்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா ஆற விடுங்க. சூட்டோடையே போட்டு அரைக்காதீங்க. ஏன்னா தண்ணி விட்டு பொடி வந்து ஒன்றோட ஒன்று ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். மாவு அப்படியே கட்டி, பொடி வந்து அப்படியே கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அதை உதுத்து விடணும். ஸோ ஃபுல்லாக நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம். பூண்டு வந்து இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொடிக்கு நீங்கள் ரொம்ப பூண்டு சேர்க்க வேண்டாம். நார்மல் பொடினா கூட நம்ம நிறைய பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலைக்கு தேவையில்லை. ஜாரில் நல்லா இப்போ வந்து இது நல்லா சூடு ஆறிடுச்சிங்க. இப்போ ஜாரில் போட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப்பை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சரி. தூள் உப்போட கல்லுப்பு தாங்க பெஸ்ட்டு. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியில் கொஞ்சோண்டு எடுத்து அதில் இந்த தனியாக எடுத்து வறுத்து வச்சுருக்க பூண்டையும் போட்டு அரைச்சிங்கன்னா நம்மளோட இட்லி பொடி அருமையாக ரெடி ஆயிடுச்சிங்க. இதை பார்த்திங்கன்னா 1 மாதம் வரையும் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எந்த ஒரு கெட்டு போகாது. அந்த ஸ்மெல் வந்து கூடுமானம் மட்டும் ஒரு கண்ணாடி பாக்ஸ்லேயே அடைச்சி வைங்க. அதுதான் வந்து ரொம்ப நாளைக்கு வர வைக்கும். இப்போ இந்த பூண்டோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டும் பண்ணுங்கள்.